ஆமென். கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அதில் எங்களுக்கு டபுள் போர்ஷன் ஆஃப் த ஸ்பிரிட் எங்களுக்கு இருக்குது. அப்படியே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவங்க பாஸ்டர் வெங்கட்டுக்கு நான் ஜெபிக்க மறந்துட்டேன், 2 நிமிஷம் ஜெபிக்கிறேன். நன்றி பாஸ்டர். நான் அப்போது அவரை மறப்பது உண்டு. பாஸ்டர் வெங்கட் அவர்கள் இரத்த கோட்டைகளை மறைத்தவங்க, மகேந்திரன் ஐயா இரத்த கோட்டைகளை மறைத்தவங்க, பாஸ்டர் அன்டன் ராசனா அவர்கள் வார்த்தை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை அநேகருக்கு வெளிச்சமாக ஒளியாக போய் அவர்களை தொடும்படி ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென் ஐயா, நீங்க ஆமென், ஆமென், நடத்துங்க. ஆமென். நன்றி. ஆமென். இதுவரை நேரமும் துதிகள், ஆராதனைகள், பாட்டுக்கள், ஜெபங்கள் மூலமாக நான் தேவனை இந்த நாமத்தை மகிமைப்படுத்துறோம். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படும். தொடர்ந்து இன்றைய முதலாவது செய்தி கடந்து செல்வோம். இன்று முதலாவது செய்தி அந்த பாலகன் என்ற தலைப்பிலே இந்த செய்தி தொடர்கின்றது. ஜெபம் பண்ணுவோமா? அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, சங்கமா வானொலி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே இந்த முதலாவது ஒரு தெய்வ செய்ய கொடுக்க என அழைத்தவர் நீர், எனக்கு உற்சாக தந்தவர் நீர், இந்த நிகழ்ச்சி எடுத்தவர் நீர். சுவாமி, என்னை மறந்து நீர் பேசும். இந்த செய்தி மறு ஒழிப்பிலே போகும்போது சுவாமி அநேகர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் மேல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென். அந்த பாலகன். நாம் நமது சிந்தனையை ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன் பெத்லகேமில் மாட்டு கொட்டைகள் பிறந்திருக்கும் பாலகனை நேராக திருப்போம். மிக எளிமை சூழ்நிலை, எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை, தாழ்மையான அமைதியான இடம். மரியாள் தன்னிடமிருந்த சிறு துணிகளால் குழந்தைகளை போதித்திருந்தார். அந்த சிறு பாலகன் தன் பிஞ்சு கரங்களையும் கால்களையும் அழகாய் அசைத்து கொண்டு இனிமையாய் படுத்திருக்கிறார். சுட்டி பயலாக வருவான் என்கிறார் அருகில் உள்ளவர்கள். ஆம், அந்த பாலகன் சுட்டி பயல்தான். சரித்திரத்தையே 2ஆக பிளந்து விட்டானே. அந்த சுட்டு பயல் வளர்ந்து சாத்தானின் தலையை நசுக்கிவிட போகிறானே. அந்த சுட்டி பயல் கல்லறையை திறந்து ஊரில் ஜீவிக்க போறான் என்று அந்த சுட்டி பயல் தான். இவன் முகசாயல் யாரை போல் இருக்கிறது என்று சூழந்த பாட்டிமார்கள் பேசிக்கொள்கிறாள். தாயின் முக சாயலும் இல்லை, யோசப்பின் முக சாயலும் இல்லை. இந்த பாலகன் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில் வசனத்தினாலே தாங்கிறவர்கள் என்பது தெரியும். எவ்வளவு பெரிய புரட்சி பாலகன் எளிமை கோலத்தில் அமைதியாக படுத்திருக்கிறார். அவரை தியானிக்கும் தியானம் எவ்வளவு இனிமையானது. இந்த பாலன் பிறப்பதற்கு ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த எசாயா தீர்க்கதரிசி அவர் பேரை குறித்து தீர்சனமாக, இதோ ஒரு கன்னியில் கற்பதியாய் குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று எசாயா 7:4 தீர்க்கமாக. ஆனால் சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது எண்ணாகமம் குறிச்சு கொள்ளுங்கள், எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எண்ணாகமம் 24:15. தயவு செய்து குறிச்சு வையுங்கள், பின்பு பார்த்து கொள்ளுங்கள். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறேன். அவன் தன் வாக்கியத்தை எடுத்து உரைத்து பெரியோர் குமாரன் பிளேயாம் சொல்லுகிறாது கண் திறக்கப்பட்டு உரைக்கிறாது தேவன் அருளும் வார்த்தையில கேட்டு உன்னதமானவர் அளித்த அறவை அறிந்து சர்வ வல்லவையின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டன விளம்பராவது அவரை காண்பேன், இப்பொழுதல்ல அவரை தரிசிப்பேன். சவுமாயில ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிருந்து எழும்பும், அந்த மோவாப்பின் எல்லைகளை நுறுக்கும், சேர்த்த புத்திர எல்லோரை நிர்ணயமாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இவர் ஊழியக்காரன் இந்த நித்திய வார்த்தையை கொடுக்கும்போது சொன்னார். முதலாவது பிலியாமுக்குத்தான் அறிவிக்கப்பட்டது என்று. ஆனால் இங்கே சொல்லுகிறார்கள் எஸ்ஐயா 7:14 அறிவிக்கப்பட்டது என்று. சிந்திப்போம். இயேசு என்ற பெயருக்கு அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று அர்த்தமாகும். மத்தேயு 1:21. கிறிஸ்து என்ற சொல்லுக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமாகும். மேசியா என்ற சொல்லுக்கு வரப்போர் என்று அர்த்தமாகும். அவருடைய பெயரின் ஆழத்தை உணர்ந்து கொண்டால் மட்டும் போதாது,
அதை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டாமா? நாம் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் அல்லவா? நாங்களார் கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் ராஜாக்கள், பிரபுக்கள், நீதிமான்கள். என்ன அப்பா பிதாவே அழைக்கின்ற புத்திர சிவாத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அவருடைய பெயரில் வல்லமை உண்டு. இயேசு நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாய தேவனுக்கு மகிமையா இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் மறைக்கப்படும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு தந்தருனார். பிலிப்பியர் 2:10-12 வாசித்து கற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய நாமத்திலே வல்லமை உண்டு, அற்புதங்கள் உண்டு, பிசாசுகள் பறந்தோடி போகும். அவருடைய நாமத்தில் இதை காட்டால் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த பாலகன் பிறந்த பாலகன் மட்டுமல்ல, நமது பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதும் தேவனும் கூட. தேவ பிள்ளைகளே, நீங்கள் இயேசுவின் நாமத்திலே ஜெயம் கொள்களாய் வாழ்ந்து ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களாக தேவன் உங்களுக்கு தரும் புதிய நாமத்தை சிறந்து கொள்வார். பாருங்கள், நாங்கள் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை எடுத்து அபிஷேகம் எடுக்கும் பொழுது ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறார். இவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இந்த பெத்லெகேம் பாலகன் வழிகாட்ட பிறந்திருக்கிறார் என்று அறிவித்து, அந்த நட்சத்திரம் அது அவருடைய நட்சத்திரம், அவரை நோக்கிய நடத்திய நட்சத்திரம். எப்படி சாஸ்திரிகளை கல்லும் முள்ளுமுள்ள கடின பாதை வழியா சீராக வளைத்த இந்த பாலகன் பந்தத்தை கொண்டு வந்தது, அப்படியே இந்த 3 சாஸ்திரிகளும் உலகத்தார்கள், ஆண்டோட பிள்ளைகள் இல்லை. அதுதான் அங்கே ஒரு ஆழமான சத்தியம். 3 சாஸ்திரிகளும் உலகத்தார்கள், அவர்கள் ஆண்டோரை பற்றி தெரியாது. பாருங்கள், ஆண்டவருடைய திட்டங்கள் அவர் செய்கைகளால கற்றுக்கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. அப்படியே கிறிஸ்துவும் கூட நம்ம இந்த வனாந்தர பாதை வழியாக வழி நடத்தி பரமகானாக்குள் கொண்டு சேர்க்கவே பாலகனாய் பதித்தார். இயேசு கிறிஸ்து ஒரு நட்சத்திரம். ஆம், அவர் விடிவள்ளி நட்சத்திரம். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரயாசமல்ல விடிவள்ளி நட்சத்திரமா இருக்கிறேன் என்று வெளிப்படுத்தல் 22:16 என்றார். இயேசு நட்சத்திரமாம். இயேசு நமக்கு நித்திய ஜீவனை தந்து நித்தியத்துக்கு நம்மை வழிநடத்துவார். அல்லேலூயா. பாருங்கள், எல்லா குழந்தைகளும் வளர்வதற்கு வாழ்வதற்கு பிறகும். ஆனால் இயேசு பாடணும் மறிப்பதற்காக பிறந்தார். அவர் வாழ்நாளில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை தியாகம் இலை போடுகிறது. ஒரு குழந்தை பிறந்த உடனே இவ்வளவு ஆரவாரம், சந்தோஷம் கொண்டாடுகிறோம். ஆனால் மறிக்கும் போது அழுகிறோம். ஒருவன் உலகத்தில் பிறந்தால் மறிக்க வேண்டும், நியதி, தப்பவே முடியாது. அவர் பிறந்ததுமே ஏரோதின் சூழ்ச்சியின் பட்டயம் அவருக்கு விரோதமாயிருந்தது. அப்பவே பிரச்சனை வந்துட்டு, கல்வாரி வரைக்கும் மரணல் அவரை பின்தொடர்ந்து. இதற்காக இயேசு வேலைகளுக்கு வந்தேன் என்ற திட்டமாய் சிலுவையை நோக்கி நடந்தார். இதை குறித்து பேதுரு அப்போஸ்தலன் எழுதும்போது, நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவருக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒருத்தனம் பாடுபட்டார் என்று கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை தெளிவுபடுத்துகிறார். பாருங்கள், எல்லோரையும் மீட்கும் பொருளாக இங்கதானே அவசரம் இருக்கு. எல்லோரையும், சாதி மத வேதம் இல்லை, எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்து மனுஷகமான இயேசு அவரே கை கால்களை இனிமையே அசைத்துக் கொண்டிருக்கும் அந்த பாலகனை பார்த்து பரவசமடைந்த மரியாளும் யோசேப்பும் அது பிறப்பின் முழு நோக்கத்தையும் அறியவில்லை. அந்த பிஞ்சு கரங்கள் வளர்ந்த பின் ஆணியரால் கொடூரமாய் கடாவப்பட்டு என்பதை அவர்கள் யாரும் அறியவில்லை. பாவமில்லாத இரத்தம் முழுவதை மனுக்குலத்துக்கு ஊற்றி கொடுக்கவே இந்த பாலகன் பிறந்திருக்கிறார் என்று யூகித்து பார்த்ததில்லை. தன் வாழ்க்கை நோகத்தை அறிந்த கிறிஸ்து தன்னை பற்றி மனுஷகுமாரனும் ஊழியங்களும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று மத்தேயு 20:28 வாசிக்கிறோம். அந்த தியாக பாலகனை தியாகத்தோடு பணிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்கள், உலகில் பிறந்த இந்த பாலகனும் இயேசுவை போல அவ்வளவா எதிர்பார்த்து பாலகர் அல்ல.
இயேசுவ உலகத்துக்கு முன் குறிக்கப்பட்ட பாலகன். கிறிஸ்து பிறப்பதற்கு ஏறக்குரிய 400 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதாமுவால் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டவர். காலங்காலமா தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களால் எதிர்பார்க்கப்பட்ட பாலகன். அவரை ஆவலோடு எதிர்பார்த்த இசையா தீர்க்கதரிசியார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம் எனப்படும். அருமையான வருஷம் இசையா 9:6. அவரை ஆவலோடு எதிர்பார்த்த இசையா தீர்க்கதரிசி எழுதுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தவும் அவர் தோல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்துடன் எனப்படும். அன்று யாக்கோப்பு தன் சொற்பனத்தில் பூமிக்கும் வானத்துக்கும் இடையே வைக்கப்பட்ட ஏணியை கண்டார். அதிலே தேவதூரல் ஏறுகிறவர்களும் இறங்குறவருமா இருந்தார்கள். அதுக்கு மேலா கர்த்தர் நின்றார். கர்த்தர் எப்பொழுதும் அந்த ஏணி வழியா இறங்கி வருவார் என்று அவளோடு எதிர்பார்த்த யாக்கோப்பு சமாதான கர்த்தர் கூறி யூதாவை ஆசீர்வதித்தார். ஏணியை மேல் கர்த்தர் வருவேன் என்று வாக்கு செய்த கர்த்தர் பாடகனை பெத்லகேமில் வந்து உதித்தார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்காகவே பிறந்தார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீரானால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்காக பரலோகம் திறந்து இந்த பாடல் உங்கள் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். பாருங்க, இந்த கிறிஸ்துமஸ் காணிக்கை மத்தேயு 2:11 அவர்கள் சாஸ்திரிகள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாய மரியாதையும் கண்டு அவன் பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போடத்தையும் அவளுக்கு காணிக்க வைத்தார்கள். இங்கே நான் சிந்திக்கிறேன், இப்போ பிள்ளை பிறந்தா நாங்கள் வந்து சட்டையில கொடுப்போம், டைப்பரை கொடுப்போம், அல்லது இதை விளையாட்டு பொருளை கொடுப்போம். அந்த காலத்திலே இது ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த 3 தூவ வர்க்கத்தையும் வெள்ளப்போடும் அதை காணிக்கையாக கொடுத்தார். பொன்னையும், அருமையான ஆழமான சத்தியம் ஐயா, பொன்னையும் தூவ வர்க்கத்தையும் வெள்ளப்போடத்தையும், இந்த பொன்னையும் தூவ வர்க்கம் வெள்ளப்போது ஆழமான சத்தியங்கள் அடங்கி இருக்கின்றன. சாஸ்திரின் பிரயாணத்தை ஒரு விசுவாச யாத்திரைக்கு ஒப்பிட்டு போகலாம். அவர்கள் வழிநடத்தி வந்த நட்சத்திரத்தை உத்தம சுவிசேனுக்கு ஒப்பிடலாம். சாஸ்திரிகள் படைத்த காணிக்கையை ஆவி, ஆத்மா, சரீரம், அர்ப்பணிப்புக்கு ஒப்பிடலாம். ஆவிக்குரிய ஆழமான கருத்துக்கள் அடங்கிய பகுதியை நாம் தியானிக்கும் போது நம் உள்ளமெல்லாம் தெய்வீக அன்பால் பொங்குது. அதே லூயா. ஆமென், ஆமென். சாஸ்திரன் பிரயாணத்தில் அவர்களுக்கு ஒரு திட்டம் தெளிவும் நோக்கம் இருந்தது. ராஜாஜி ராஜாவை பணிந்து கொள்ள வேண்டும் என்பதே அந்த நோக்கத்தோடு ஒன்று இணைந்து இலக்கம் இருந்தது. அவர்கள் நோக்கமில்லாமல் அலைந்து திரியாமல், ஆகாயத்தில் சிலம்பல் அழியாமல், அப்போஸ்தலன் பவுல் சொல்வது போல இலக்கை நோக்கி தொடர்கிறவர்களாக இருந்தார்கள் இந்த சாஸ்திரிகள். இவர்கள் ரசிக்கப்பட்டவர்கள் இல்லை, இவர்கள் உலகத்தார்கள். அந்த இலக்கை அடைவதற்கான வழிகாட்டு நட்சத்திரம் அவர்களுக்கு இருந்தது. அந்த நட்சத்திரம் சீராக செம்மையாக அவர்களை நடத்தக்கூடியதாக இருந்தது. நீண்ட பிரயாணம் செய்யக்கூடிய மன உறுதியோடு அந்த சாஸ்திரிகள் வழியில் எதிர்ப்படும் அரசாங்கங்களையோ, வழிப்பறி கொள்ளைக்காரோ, திருடர் கல்லருக்கோ கொஞ்சம் அஞ்சவில்லை. ராஜாஜி ராஜாவை பிறந்தற்கும் குழந்தையை பணிந்து கொள்ளும் தாழ்மையோடு காணிக்கை கொடுக்கக்கூடிய பரந்த உள்ளமும் வெளியேறப்பெற்ற காணிக்கையும் அவளுக்கு இருந்தன. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாச யாத்திரையில் உங்களுக்கு நோக்கம், இலக்கு, வழிகாட்டு, மன உறுதி, தாழ்மை, கர்த்தருக்கு காணிக்கை இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். இந்த உலக யாத்திரை உங்களை ராஜாஜி ராஜாவென்று கொண்டு செல்கிறதா? நம்பிக்கையோடு முன்னேறீர்களா? சாஸ்திரிகள் பிரயாணத்திற்கு 4 பகுதிகள் அவர்கள் தேடினார்கள், கண்டுபிடித்தார்கள், வணங்கினார்கள், கொடுத்தார்கள். இதனால் அவர்களுக்கு ஏற்பட்ட மனநிறைவு வார்த்தையால் வர்ணிக்க கூடாது.
சாஸ்திரிகள் 3 விதமான காணிக்கையை படைத்தார். எத்தனை சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று வேதத்தில் இல்லை. ஆனால் படைக்கப்பட்ட காணிக்கையின் எண்ணிக்கை 3 இருந்தால் வந்த சாஸ்திரிகள் 3 பேராத்தான் இருக்க வேண்டும் என்று பாரம்பரியமா நான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். 3 விதமான காணிக்கை பூரணத்தை காண்கிறோம். கவனியுங்கள். ஒரு தெய்வீக பூரணம், திருத்துவத்தின் பூரணம் மட்டுமல்ல, சாஸ்திர அந்த 3 காணிக்கைகளை தேர்ந்தெடுக்கும் போது வெளியேற பெற்றதாக உன்னதமானதை தேர்ந்தெடுத்து மட்டுமல்ல, அழகான தீகங்களை கூட அதை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளலாம். நான் காணிக்கை சொல்லும்போது பூர்ணமாய் கொடுக்க வேண்டும், மன நிறைவோடு கொடுக்க வேண்டும். சும்மா முறுமுறுத்து கொண்டு கொடுக்கூடாது. ஒரு 10 ரூபாய் போட்டா காரணம் இல்லை, 10 லண்டு கொடுக்க வேணும். அப்பா உங்களுக்கு ஆசீர்வாதம். பாருங்கள், பொன். இந்த பொன் முதல் காணிக்கை பொன். என்ன இது? ராஜரிகத்தை மாளிகையும் காண்பிக்கிறது. பாருங்கள், வேதம் எங்கே கொண்டே முடிக்கிறார்கள் பாருங்கள். இந்த முதல் காணிக்கை பொன், இது ராஜரிகத்தை மாளிகையும் காண்பிக்கிறது. பாருங்கள், பறவைகளிலே ராஜரிக பறவை கழு. என்ன மிருகங்களிலே ராஜசிங்கம். அப்படியே இரும்பு, அலுமினியம், வெண்கலம் போன்ற எத்தனையோ உலோகத்தின் மத்தியிலே ராஜா உலோகமாக காணப்படுவது பொன். பெரிய மேன்மையான ராஜாக்களுக்கு அன்பின் காணிக்கையாக, உற்சாகத்தின் பரிசாக படைக்கப்பட்டது பொன் தான். இந்த காலத்தில் பொன்கள் கொடுக்க மாட்டாங்க. பர்த்டே பொன்கள் கொடுக்க மாட்டாங்க. விலை சும்மா சீப்பாக பிரசண்ட கொடுத்து விடுவார். கிறிஸ்து ராஜாக பிறந்தவர் அல்லவா? அவருடைய ராஜ்யம் அன்பின் ராஜ்யம். அவர் யுத்த வீரர்களை கொண்டு அடக்க முறையில் அரசாட்சி செய்யாமல் தெய்வீக அன்பை கொண்டு நம் உள்ளத்தை எல்லாம் அவர் சம்பிரதாய கிருமையில் ஆளுகிறார். அதாவது சிங்காசனம் கல்வாரி சிலுவையை. இன்று உள்ளத்தில் அரசாட்சி செய்ய இடம் கொடுப்பவர்கள் நாளை 1000 வருஷ அரசாட்சியில் அவரோடு ஆடுவார்கள். நம் தேவன் ராஜாஜி ராஜா, நித்தியமான ராஜா என்றும் அரசாளர் தேவனுக்கு மேன்மையில பொன்னை பரிசீலிப்பது தகுதிதானே? ஏதேன் தோட்டத்திலே மனிதனுக்கு ஆளுகை கொடுத்து சகல சிருஷ்டியின் மேலும் அதிகாரத்தையும் வல்லமையை கொடுத்த போது ஏதோடைய ஆற்றின் மூலமாக கர்த்தர் பொன்னை விளைய செய்தார். இந்த பொன் நல்லது என்று வேதம் சொல்லுகிறது. 2ஆம் ஆதாமாக ஆளுகை பிறந்தவராக பிறந்த கிறிஸ்துவுக்கு சாஸ்திரிகள் ஆற்றை போல் ஓடி வந்த பொன்னை பரிசீலித்தார்கள். அது எவ்வளவு கிலோ வயதாத்த கொடுப்பவில்லை. ஆண்டவரே ஆளுகை போயது, நீரே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவர் என்று அமைதியாக தொழுது கொள்கிறது. நாமும் அவர் ராஜரிகத்தை உணர்ந்து அவரை பணிந்து கொள்வோமாக. பொன்னை குறித்து நாம் தியானிக்கும் போது, அதை உருவாக்கும் போது எத்தனையா அது புடம்பட்டு அக்னியில் வழியாக கடந்து வந்திருக்கும் என்று என்ன தோன்றுறது. நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன் என்று வெளிப்படுத்தல் 3:18 அக்னியில் புடமிடப்படும் பொன் என்று சகரியா 13:9 வாசிக்கிறோம். இந்த பரலோகத்துல நாங்கள் இந்த பொன்னான வீதியில நடப்போம். அதனுடைய பொண்ணுக்கு நீங்க ஆசைப்படாதீங்க. கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் எத்தனை அகோரமானவை. அந்த பாடுகளில் அவர் துவண்டு அடைந்து பின்வாங்கி போய்விடவில்லை. அவர் பொன்னாக பிரகாசித்தார் சிலுவையிலே. தேவ பிள்ளைகளே, உங்கள் பாடுகளின் யோவின் வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதனை பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10. இயேசு பொன்னாக விளங்குவார், பொன்னாக பிரகாசிப்பார் என்று தரிசனத்தோடு அவருக்கு கொடுக்கப்பட்ட காண்கை எத்தனை தீக்கிருஷ்ணமானது. பொன் ராஜரிகத்துக்கு மட்டுமல்ல, பாடுகள் பிரயாசிக்கும் சோகத்துக்கு மட்டுமல்ல, பரிசுத்தத்துக்கு நிலாட்டமானது. கர்த்தர் மோசேக்கு ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து கட்டளையிட்ட போது
ஆசாரிப்பு கூடாரத்தின் பனிமூடுகள் பெரும்பகுதியை பொன்னிலாக செய்யும்படியாக பொன் தகட்டால் மூடும்படியாக கட்டளையிட்டு அப்பவே இருந்து மோசே. அப்படியே சலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு பொருட்களையும் பொன்னால் செய்தார். கர்த்தர் பொன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். பொன் பரிசுத்துக்கும் தூய்மைக்கும் ஜீவியத்துக்கும் கரை தரை இல்லாத வாழ்க்கைக்கும் அடையாளமானது. ஆகவே சாஸ்திரிகள் பரிசுத்த தேவனுக்கு பரிசுத்தமானதும் வெளியேற பெற்றுமான பொன்னை காணிக்கையை திறந்தபோல் வியப்பொன்றும் இல்லை. அடுத்தது தூப வர்க்கம். தூப வர்க்கம் கிறிஸ்துவின் ஆசாரிய ஊழியத்தை வெளிப்படுத்துகிறது. பரிசுத்த தலத்தில் நிற்கும் ஆசாரியன் பொன்னியலாவது தூபகலத்தில் தூப வர்க்கத்தை எடுத்து பரிசுத்த தேவனுடைய சமூகத்தில் அசைவாட்டுவான். அந்த வாசனை மேலும்பி கர்த்தரை மகிழ்விக்கும். தூப வர்க்கம் ஜெபத்துக்கு அடையாளம். கிறிஸ்து எவ்விதமாய் பிரதான ஆசிரியனாய் பிதாவின் வழிபாடு பரந்து பேசுகிறாய் இருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. எபிரேயர் 3:1 பிரதான ஆசிரியர் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறார். பிரதான ஆசிரியனுக்கு தூப வர்க்கம் தேவை அல்லவா? அதை கொடுக்கும்படியாகவே சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். அந்த தூப வர்க்கத்தை கொடுத்து கிறிஸ்துவை பணிந்து கொள்ளும் போது, ஆண்டவரே நீர் எங்களுடைய பிரதான ஆசாரியரும் பிதாவிடத்தில் வாக்கு தத்தம் கடங்காத பெருமூச்சோடு எங்களுக்காக பறந்து பேசும் ஜெபித்தார். மட்டுமில்ல, தூப வர்க்கம் பரிசுத்தவான் ஜெபமா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 5:8 பரிசுத்தவான்கள் ஜெபங்களாய தூப வர்க்கம் என்று வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் ராஜாவாக கிறிஸ்து ஜெபத்துக்கு முன்னடையாளமாக காணிக்கப்பட்டது. எத்தனை பொறுத்தவான் தேவ பிள்ளையே, நம் ஜெபங்கள்லாம் தூப வர்க்க சுகந்த வாசனை தேவ சமத்துவம் செல்கிறது அல்லவா? நாம் இந்த காணியை கர்த்தருக்கு எடுக்கிறோம். மட்டுமல்ல, தூப வர்க்கம் சோஸ்திரத்துக்கும் துதிக்கும் கூட முன்னடையாளமா இருக்கிறது. அபிஷேக தைலமானாலும் சரி அல்லது ஆராதனையின் சாம்பிராணினாலும் சரி, தூப வர்க்கம் நிறைவேற எந்த உள்ளத்திலிருந்து துதியாக தூப வர்க்கம் விற்கப்படுதோ அங்கே பிதாவின் ஆசீர்வாதம் இருக்கும். இங்கே சாம்பிராணியின் பொழுது நாங்கள் கூட சாம்பிராணி தட்டொன்று இருக்கு. அது இந்த கையில பிடிக்கிறது சுடாது. அதில் நெருப்பை போட்டுட்டு சாம்பிராணி போட்டு அந்த மாதிரி சில்லு முள்ளெல்லாம் செய்வோம். எங்களுக்கு அர்த்தம் தெரியாது, எல்லாரும் செய்கிறோம், நாங்களும் செய்கிறோம். பொன் கிறிஸ்துடைய ராஜரிகத்தை குறிக்கிறது என்றால், தூப வர்க்கம் அவரது தெய்வீகத்தையும் ஆசாரியத்தை குறிக்கிறது என்று சொல்லலாம். கிறிஸ்துவை தரிசனங்களால் கண்களால் நோக்கி உன்னத பாட்டு ஆக்கியோம் வெள்ளை போலத்திலும் சாம்பிராணினாலும் கர்த்தருடைய சகல கண்ட பொடியினாலும் உண்டாய வாசனை வீசி தூப பக்கங்களை போல் வனாந்திரத்தில் வருகிறார். இவர் யார் என்று ஆச்சரியப்படுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளை, நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம். எங்களுடைய கிறிஸ்துமஸ் எல்லாம் உலகத்தோடு சேர்ந்திருக்கிறது. பெரிய ஆர்ப்பாட்டங்கள், உடைகள், புடைகள், குடிகள், அந்த மாதிரி சாப்பாடுகள், ஓடர்கள், எல்லாரையும் கெட் டுகெதர், இத்தனை பேர் வாரீங்கள், வீடுகளிலே விளக்குகள் அந்த மாதிரி இருக்குது, கதிர மேசையெல்லாம் மின்னுது. ஆனால் ஏன் கிறிஸ்து பிறந்தார்? ஏன் கிறிஸ்து வளர்ந்தார்? ஏன் கிறிஸ்து பிரசங்கம் செய்தார்? ஏன் கிறிஸ்து மரித்தார்? ஏன் கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்? இது மக்களுக்கு தெரியாது. பிசாசானவன் இந்த பிள்ளைகளை சிந்திக்க விட மாட்டான். இதெல்லாம் பிசாசுடைய காரியங்கள் ஐயா. பாருங்க, சபைக்கு போகாத ஆக்கள் வருஷத்துக்கு ஒரு நாள் போவார். அது இயேசு பிறந்த நாள் சபைக்கு போவார். வார உடுத்து சென்றெல்லாம் அடிச்சு அந்த மாதிரி போவார். மற்ற நாளிலே போக மாட்டார். இது சகோதரிய கிறிஸ்துமஸ் கொண்டாடும் பொழுது நாங்கள் ஆண்டவரை சொந்த ஏற்றுக்கொள்ள மற்றவரோடு ஆத்மாதான் செய்ய வேண்டும். ஆத்மா அதுதான் மிக முக்கியம். ஆண்டவரை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர் வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் வாஞ்ச
சங்கம வானின் வாஞ்ச என்ன? ஏன் சங்கமவான் இதோ வாயிலாக வார்த்தையை கொடுக்குது, பாடலை கொடுக்குது? என்ன காரணம்? ஜெபிக்குது. காரணம் எல்லோரும் அவனுடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். நேற்றைய நாளிலே ஜோன் போல் ஆனந்த் ஒரு செய்தியை கொடுத்து கொண்டு வந்தார். அந்த செய்தி ஒரு மிக ஆசீர்வாதமான செய்தி. அவருடைய செய்தியிலே எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. இந்த ஃப்ளைட்லேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கான் பிசாசு, வெறும் இருக்கிறான். ஒரு ஆண்டோட பிள்ளைகளை கண்ட பிசாசு ஓடையில் வேணும். எப்படி அந்த சீட்டில் இருந்தார் இந்த கேள்வி. அது ஒரு கேள்வி எனக்கு. வேதாகமத்திலே பிசாசுகள் உபவாசம் பண்ணி ஊடலை நொறுக்கவும், தேவ பிள்ளைகளை உலகத்துக்கு அனுப்பவும், திருமண தம்பதிகளை பிரிக்கவும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறானாம் பிசாஸ். அப்படி வேதாமத்தில் இருந்தால் எனக்கு அறிவியுங்கள். எங்களுக்கு வேதாம ரீதியிலே தான் விளக்கம் தேவை. பிசாசுகள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்களாம், கிறிஸ்தவர்கள் நோக்கி ஜெபிக்கிறார்களாம். எனக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி, பிசாசு உபவாசம் இருக்குமா? அப்படியானால் வேதாமத்தில் எங்கே எழுதி இருக்கிறது? ஆவலோடு நான் பார்க்கிறத நான் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் யாராவது கண்டா எனக்கு அறிவியுங்கள். மிக முக்கியம். காரணம், நான் செய்தியில கொடுக்கும்போது கவனமா இருக்க வேண்டும். எல்லோரும் எங்களை பார்க்கிறாரு. சங்கம வானொலி என்ன செய்யுது, எப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்குது, சுத்து மாத்து வார்த்தையை கொடுக்குதா, வேதாம ரீதியில வார்த்தையை கொடுக்குறா என்று ஆராய்ந்து பார்க்குது. கடுகு கண் போல எங்களைத்தான் பார்க்குது. பாடல் ஒழுங்கா படிக்கிறார்களா, சங்கீதத்தை ஒழுங்கா வாசிக்கிறாரா என்று உலகம் பார்த்து கொண்டிருக்கிற ஐயா. ஆனா கர்த்தர் எங்களோடு இருக்கார். இருக்கட்டும், வெள்ளப்போளத்துக்கு வருவோம். கிறிஸ்துவுக்கு சாஸ்திரத்தில் கிடைக்கப்பட்ட மூன்றாவது காணிக்கை வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் ஒரு அருமையான உன்னத பாட்டிலே நான் வாசித்தேன். அருமையான கருத்துக்கள் இருக்கின்றன. கிறிஸ்துவின் பாடு மரணத்துக்கு இது அடையாளம். கிறிஸ்துவின் பிறப்பில் சாஸ்திரிகள் வெள்ளை போலத்தை கொண்டு வந்தனர். கிறிஸ்து இறப்பில் நிக்கோதேமு கொண்டு வந்த மதிப்பதற்காக பிறந்த பாலனுக்கு பரிசு எவ்வளவு கரிசையோடு தெரிந்திருக்கிற பாருங்கள். இந்த நிக்கோதேமு அவனும் கூட இந்த வெள்ளப்போளத்தை கொண்டு வந்தார். ஆண்டவரை வெள்ளப்போளத்தால் தான் உருவாக்கினார் சரித்திரம் சொல்லுது. இந்த வெள்ளப்போளம் எப்படி வெள்ளப்போளம் சொன்னா, ஒரு மரத்தை வெட்டும் போது சேகரிக்கப்படும் பிசினாய் இருக்கிறது. பாருங்க, இந்த ரப்பர் மரத்தை நீங்கள் வெட்டினால் பால் வரும். பப்பாளி காயை வெட்டினால் அதிலிருந்து பால் வரும். அதே போல இது ஒரு மரம். இந்த மரம் நான் காணவில்லை, இங்கு கேள்விப்படவும் இல்லை. இந்த வெள்ளப்போல மரத்தை வெட்டும் போதெல்லாம் வெற்றில சீவுறது. ஒரு பக்கம் சீவினா அதுல இருந்து பிசின் வரும். ரப்பர் மரத்தை கூறிய கத்தினால் சீவும் போது ரப்பர் பிசின் வழியாது போலவே வெள்ளைப்போல மரம் குத்தப்படும் போது, அது புளியப்படும் போது அந்த வெள்ளைப்போளம் பிசின் வருகிறது. மஞ்சள் நிறமுடைய இந்த பிசின் மிகுந்த வாசனை கொடுக்கிறது. மஞ்சள் நிறமா. சிலுவையில் கிறிஸ்து வெள்ளப்போலமாக கிளையாத்தின் பசியின் தைலமாக காணப்பட்டார், அடிக்கப்பட்டார், துன்பப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், ஆணிகளால் கடவப்பட்டார், பாடுகளால் பிழியப்பட்டார். அந்த வேலைகள் எல்லாம் அவரிடமிருந்து இனிமையான தெய்வீக சுபாவங்களை வெளிவந்தன. பிதாவே மன்னியும் என்று மன்றாட்டின் வார்த்தைகள் புறப்பட்டன. பாருங்கள், இவ்வளவு பாடுகள் இருக்கும்போது நாங்கள்டா பிதாவே மன்னியும் சொல்ல மாட்டோம், திட்டுவோம், அடிக்காரன் கொள்றான். ஆனா இயேசு பிதாவே இவர்களை மன்னியும் என்றான். ஆம், கிறிஸ்து ஒரு வெள்ளை போலம். தாவீது கிறிஸ்துவை பார்த்து, தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணினார் என்று மகிழ்ச்சியா பேசுகிறார். சங்கீதம் 45:7.
வெள்ளப்போலம் ஆழ்ந்த ஜெப ஜீவியமாக விண்ணப்பத்துக்கு நிழலாட்டமா இருக்கிறது. வார்த்தைகளால் குத்துண்ட அண்ணால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஓடி போய் மனம் கசந்து அழுது ஜெபித்தார். அந்த ஜெபமே வெள்ள போல விண்ணப்பம். பாருங்க, அந்த அண்ணால் போய் ஜெபித்தார். நாங்கள் சேர்ச்சுக்கு போய் ஜெபித்து அங்கே உள்ள பிரச்சனையை தூக்கி கொண்டு வருவோம் விட்டேன். அண்ணால் தன்னுடைய பிரச்சனை இல்லை ஆண்டோட்டு பாதத்தில் ஊற்றி போட்டு வெறுமையா திரும்பி வந்தார். அதான் அங்கே விஷயம். கிறிஸ்து தன் வாழ்க்கையில் ஜெப வீரனாக இருப்பார் என்பதை முன்னறிவிக்கப்பட்டு வெள்ளப்போலும் அவருக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்டது. அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்துக்கு ரசிக்க வல்லமுறை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்குண்டான பயபக்தியை தான் கேட்கப்பட்டுன்னு சொல்லுது. அந்த ஜெப ஜீவத்தை நாம் பின்பற்றுவோமானால் அதுவே நாம் கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய சிறந்த காணிக்கையா இருக்கும். தெய்வ பிள்ளைகளே, சங்கம வானொலியை நித்திய வச்சது கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, மறு கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்கள் கைகளில் பொன்னும் தூவர்க்கும் வெள்ளப்போலும் இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கூட பொன்னை போன்ற வெளியேறப்பட்ட விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளியிலும் பொன்னிலுமே கிறிஸ்து நாமத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஆத்மாக்களை ஆதாரம் செய்து கர்த்தருக்கு காணியாக்குங்கள். தூர வக்கத்தை போல ஆசார யுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். திறப்பின் வாசலை கிறிஸ்துவோடு அழிந்து போகுன்றதுக்காக பறந்து பேசுங்கள். இலங்கை நாட்டுக்காக நான் பறந்து பேசுவோம். எமது நாட்டு எமது மக்கள் விக்கிரபாளியா தான் எரிச்சல் புறாமா வஞ்சம் சூது வச்சாரும் இந்த பிசாசு வந்து இலங்கை நாட்டை கேப்சர் பண்ணிடுச்சு. ஆனால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இவ்வளவுதான் நாங்கள் வார்த்தையை கொடுத்தாலும் இலங்கை நாட்டை கொடுத்தாலும் இந்த மக்கள் கேட்கறதா பிசாசானவன் இந்த வார்த்தை நடத்தத்தை கேட்கிற தடை செய்கிறான். அதான் இங்க விக்கிரகங்கள் கூறிய இடம். ஒரு கதையை கேள்விப்பட்டேன். இந்த கனடாவில இருந்து ஒரு வெள்ளை மனுஷிய ஒரு வெள்ளைக்காரியை சாரியை உடுத்து அவளுக்கு டிக்கெட்டை வாங்கி நல்லூர் கோயிலுக்கு போய் அங்கே போய் பெரிய ஏற்பாடுகளாம் செய்து பெரிய எழுப்பம் நடந்தது. அதனால்தான் இந்த இலங்கையில் நடந்த மோசம். அது கர்த்தருக்கு பிரியமில்லை. காணிக்கையில் ராஜாவின் பாதாவில் சமைப்போம். நாம் ராஜாவை பணிந்து வாங்குவோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாங்கள் மற்றவர்களுக்கு இந்த பாலகனை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். யாரும் கண்ட அடித்தாலும் பேசினாலும் இயேசு ஏன் பிறந்தார் அதை சொல்ல வேண்டும் அவர்களுக்கு. அது ஆண்டவர் மிகுதியத்தோடு நீங்க சொல்ல வேண்டியது இயேசு பாலகன் ஏன் பிறந்தார், பாவங்களை போக்க பிறந்தார், அதெல்லாம் நீங்க சொல்ல வேணும். சொல்லும்போது தான் அவர் ரசிக்கப்படுவார். ஜெபமானோமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்சத்திலே ராஜா தூவ வர்க்கம் என்ற தலைப்பில் இந்த செய்தியை கொடுத்த சுவாமி, இது ஆசிரியர் தந்தீர் என்ற கிருபைக்கு ஆண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்மை நோக்கி பார்க்கவும், நீதான் உண்மையான தெய்வம் அறிந்து கொள்ள இந்த பாலகன் பிறப்பை உலகத்துக்கு அறிவித்து அவரால் உண்மையான இயேசு எப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் செய்ய வேண்டும், பிறப்பை எப்படி நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று ஆரம்ப சத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டுமா இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். ஆமென்.